அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மக. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி 25 ஜனவரி 9 வெள்ளிக்கிழமை. தேய்பிரை சஷ்டி திதி இன்று காலை 7 மணி அளவு வரை, அதன் பிறகு சப்தமி திதி. உத்திர நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:30 மணி அளவு வரை, பிறகு ஹஸ்த நட்சத்திரம். சோபனம் நாம யோகம், வனிசை நாம கரணம். இன்றைக்கான பஞ்சாங்கம் இது. ஜோதிட தகவலில் திருமண பொருத்தம் பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இந்த திருமண பொருத்தம்னு சொல்லும்போது இதில் நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருடைய லக்னம், அந்த லக்னத்திலேருந்து இருக்கக்கூடிய கிரக நிலைகள், அதெல்லாம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, இந்த ஷோடச சக்கரங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தசாபுக்தி எப்படி இருக்கிறது, கோச்சாரம் எப்படி இருக்கிறது, இப்படின்ட்டுலாம் கூட பார்க்கலாம். ஆனால் இந்த பொருத்தம் பார்க்குறதுன்னு சொல்லும்போது இதே வேலையை 2 ஜாதகங்களுக்கும் செய்கிற அளவுக்கு இருக்கும். முழுமையாக இல்லைன்னா கூட முக்கியமான சில விஷயங்களை கவனிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த பொருத்தம் பார்க்குறதுன்னு சொல்கிறது ரொம்ப சுலபமான அல்லது ஈஸியான மேலோட்டமாக செய்யக்கூடிய வேலை கிடையாது. ஃபஸ்ட்டு இதுக்கு டைம் எடுத்துக்கணும். ரெண்டாவது, ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். என்ன படிக்கணும், இதை படிக்கலாம் சொல்லலாம். எந்த தொழில், இந்த தொழில் செய்யலாம், வீடு வாங்கலாமா வேண்டாமா, வெளிநாடு போகலாமா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிடலாம். அதை பார்த்து 2 ஜாதகம் சொல்லும்போது 2 பேருடைய கலத்திர ஸ்தானமும் எப்படி இருக்குது, பெண்ணுடைய மாங்கல்ய ஸ்தானம், பையனுடைய ஆயுள் பாவம் எப்படி இருக்கிறது, புத்திரபாவம் எந்த அளவிற்கு எப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, குணாதிசயங்கள்லாம் ஒத்து போகுமா, தசாபுக்தி 2 பேருக்கும் சாதகமாக இருக்கா இல்லையான்னு நிறைய செக் பண்ணணும். அதனால் இந்த பொருத்தம் பார்க்குற ஒன்றை நிறைய டைம் எடுத்துகிட்டு செய்யணுன்றதை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, அப்படி செய்யறதுக்கு உண்டான அந்த அளவுக்கு தட்சணையை அந்த ஜோதிடருக்கு கொடுக்கும்போது இந்த வேலையை மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய அம்சம் அதில் வரும். அதனால் பொருத்தம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அவசரப்படக்கூடாது. ரெண்டாவது, அதற்கான தட்சணையை கொடுக்கணும். மூன்றாவது, பொருத்தம் பார்க்கும்போது நம்ம ஒரு பையன் ஜாதகம், ஒரு 4 பொண்ணு ஜாதகம் கொடுக்குறோன்னு சொன்னால் நம்ம பேசாமல் அதை கொடுத்துடணும். கொடுத்துட்டு எது நல்லா இருக்குது, எது எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குது, எது ஃபஸ்ட்டு செகண்டு, அப்படி இல்லைனா எது நல்லா இல்லை அப்படின்றத சொன்ன பிறகு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். முதல்ல எங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பு கொடுக்கும்போது அது குழப்பத்தை தான் உண்டாகும். அதை மனசில் வச்சுட்டு பார்க்குறதுன்றதும் கஷ்டம். அது மனசில் அதை சொன்னாங்கன்றதுனால அதை கேட்காம நம்ம அப்படியே பார்க்கும்போதும் சரியாக வராதுன்ற மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால் நம்ம அந்த பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் என்ன பண்ணணும்னா, இது ரொம்ப நல்லா இருக்குன்ற வார்த்தையை சொல்லாமல் இருக்கிறது. எங்கள் ஃபேமிலிக்கு தோதா இருக்குது, பிடிச்சிருக்கு, ஸ்டேட்டஸ் ஒரே மாதிரி இருக்குது, வேலை ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி கொடுக்குற மாதிரி வரும். அதனால் பொருத்தம் பார்க்குற விஷயத்தில் நம்ம கடைபிடிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. இன்றைய நாளில் இந்த தகவலை தெரிந்து கொண்டோம். அடுத்து இன்றைய நவகிரக நிலையில் மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன், தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசி என்பர்களே, கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. சந்திரபலம் சிறப்பாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுடைய பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடியது அனுகூலமாக இருக்குது. அந்த பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் சூரியன் ஒருவராக இருக்கார். அந்த சூரியன் சாரம் பெற்ற சந்திரன்னு சொல்லக்கூடியவர் சந்திர பலத்தோடு விளங்குகிறார். அதனால் தைரியமாக காணப்படுவீங்கன்னு சொல்லலாம். இயற்கையிலேயே நீங்கள் கொஞ்சம் துணிவு மிக்கவர்களாக இருப்பீங்க. இந்த நாள் துணிந்து நல்ல ஒரு தேர்வு எழுதுறது, இன்டர்வியூ எதிர்கொள்கிறது, வெளிநாடு பயணம்னு சொன்னால் அதை பற்றி திட்டமிடுறது, சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கிறது, கல்யாண விஷயங்களில் முடிவெடுக்கிறது, உடல் பாதை இருந்தால் அதை சரி பண்ணி கொள்வதற்காக வைத்தியம் பார்க்குறது, இது எல்லாமே நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உங்களால் செய்ய முடியும். அதனால் இதெல்லாம் நல்லபடியாக இன்றைக்கு நடக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்னதாகவும் யார்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட அதுக்கு ஒரு ஒப்பீனியன் கேட்டுக்கிறது நல்லது. ஒருத்தருக்கு மேற்பட்டு கேட்கும்போது குழப்பம் வரும். ஒருத்தர்கிட்ட மட்டும் கேட்குறது நல்லது. பரணியில் பிறந்தவர்களுக்கு தெளிவாக இருக்க முடியும், உறுதியோடு இருக்க முடியும், இந்த நாளை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு பெரியவர்களை அனுசரித்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்.
நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உயர் அதிகாரிகளோ அல்லது வந்து உங்களோட பணியாற்றினாலும் அவங்க வந்து சீனியர்னு சொன்னாலோ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி என்பர்களே, இன்றைய நாள் வந்து சொத்துக்கள் வாங்கிறதுக்கான எண்ணம் பிறக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். அஷ்டமத்தில் 4 கிரக சஞ்சாரம் இருக்கும்போது யாருக்கெல்லாம் சொத்து வாங்கணுன்ற எண்ணம் வருகிறதோ அப்போ அதில் ஏதோ அதிர்ஷ்டமாக ஒன்று நடக்கப் போகிறது அப்படின்றது அர்த்தம். நீங்கள் வாங்கின பிறகு அந்த சொத்து வந்து விலை ஏறும். நீங்கள் வந்து அந்த சொத்தை கண்ணை மூடிட்டு வாங்கினாலும் கூட எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி அமையும். அதனால் ஒரு மனை வாங்குகிறோம், வீடு வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு இதுபோல் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கும்போது அது நம்ம அந்த அளவிற்கு அதில் அனுபவம் இல்லைன்னாலும் கூட நல்லதாக அமைஞ்சிரும். அப்படிப்பட்ட நாள்னு இந்த நாளை சொல்லலாம். கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் நல்ல வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நினச்ச விஷயத்தை உறுதியோடு செய்வீங்க, சந்தோஷமாக சுகமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மற்றவங்களால் முடியாத விஷயங்களை கூட சுலபமாக செஞ்சுருவீங்க. அது வந்து தனிப்பட்ட விஷயத்திலும் பொருந்தும். வேலை பார்க்குற இடத்துல ஒரு குழப்பமான நிலையில் நீங்கள் வந்து அதற்கு ஒரு சிறந்த வழியை தீர்வை எடுத்து சொல்லுவீங்க. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு வசதிகளை அதிகமாக்கி கொள்ள முடியும். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை வந்து புதுப்பிக்கிறது, வீட்டு உபயோக பொருள் வாங்கிறது, இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து வேறொரு வீட்டுக்கு மாறணுன்ற முடிவு எடுக்கிறது, இதையெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். வேலை மாற்றம் பற்றி இப்போ சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள்னு சொன்னால் இன்றைய நாளில் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் உங்களுடைய உழைப்பு, அனுபவம், முயற்சியோடு கொஞ்சம் அதிர்ஷ்ட பலனையும் பெற போகிறீங்க. திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு புதியவர்களையோ அல்லது புதிய விஷயங்களையோ நம்பி எதிலையும் இன்றைக்கு இறங்கக்கூடாது. புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் கூட்டு முயற்சி பலன் தரும். நீங்கள் உங்களுடைய சகோதரர்களோடு அல்லது உங்களுடைய ஆஸ் அ பிரதராக நான் நினைக்கிறேன்னு சொல்கிறவங்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய செயலில் நல்ல பலனை அடைய முடியும். இதற்கு முன்னாடி முயற்சி செஞ்சு கைக்கு கிடைக்காத விஷயங்கள் திரும்ப முயற்சிக்கிறதுக்கு உண்டான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். சொத்து வாங்க முயற்சித்தீங்க, எதுவும் சரியாகவே அமையலை, அந்த பிளானே ட்ராப் பண்ணிட்டீங்க, இப்போ திரும்ப அந்த எண்ணம் தலை தூக்குதுன்னா இன்றைக்கு போய் பார்க்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான முயற்சி செஞ்சீங்க, எதுவுமே சரியாக அமையலை, ஆனால் அந்த ஆசை இன்னமும் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைக்கு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். பூச நட்சத்திரக்காரங்க யாரையும் எதையும் எதிர்பாராமல் கடுமையாக உழைக்கும்போது இந்த நாளில் வேலை நடக்கும். ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு உண்டாகும். வேலைக்கு போகிறவங்க கூட பார்ட் டைமில் படிக்கலாமான்ற ஒரு யோசனை வர பெறுவீர்கள். சிம்மராசி அன்பர்களே, பண வரவை எதிர்பார்க்கிற நாள்னு இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருக்கீங்கன்னா திரும்ப வரும். நீங்கள் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். குடும்ப நபர் தேவையை உங்களால் பூர்த்தி பண்ண முடியும். வீட்டில் ஒரு வேலை இருக்குது, அது கொஞ்சம் பணம் தேவை, ஆனால் அது எங்கே இருக்குது எப்படி வரும்னே தெரியாது. ஆனால் நீங்கள் வந்து செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, செய்யலான்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் சரியாக அதற்கான பண வரவு இன்றைக்கு வந்து சேரும். மகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களிடத்தில் நல்ல பெயரை பெறுவீங்க. அரசாங்க ரீதியாக செய்யக்கூடிய செயல்களில் அந்த வேலை சீக்கிரமாக சுலபமாக நடக்க பெறுவீங்க. கன்னிராசி என்பர்களே, இன்றைய நாளில் சந்திரன் வந்து ராசிக்குள்ளே இருக்கார். அப்போது லாபாதிபதி ராசியில் இருக்காருன்னு சொல்கிறதுனால சந்தோஷமாக இருக்கிறது. பண வரவு லாபம் நோக்கி மனசு வந்து சிந்திக்கிறது, அந்த பலன் இருக்கிறது. அதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட வழி இப்போ உங்களிடத்தில் இருக்கும். இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்ற குழப்பமானது உங்களை ஆட்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. அந்த சமயத்தில் நீங்கள் அனுபவஸ்தர்களை நாடணும். அதாவது ராசியில் சந்திரன் இருந்து கொஞ்சம் குழப்பம் தராருன்னா 7 சனி இருந்து ராசியை பார்க்குறாரு. அப்போ பெரியவர்கள், அனுபவம் பெற்றவர்கள் உங்களை தெளிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினமாக இன்றைய நாள் இருக்குது. இன்றைக்கு பிற்பகல் வரைக்கும் உங்கள் நட்சத்திரம் இருக்க போகிறது. அதனால் முடிந்த தர்ம காரியங்களில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளலாம்.
அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பிற்பகலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் வரப்போகிறது. அதனால் அம்பாள் வழிபாடு செய்யலாம், பெருமாளை தரிசிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்தும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாள், அதிர்ஷ்டமான நாள்னு இந்த நாளை சொல்லலாம். நல்ல லாபம் வந்து சேரும். துளாராசி அன்பர்களே, இடமாற்றம் செய்யணும், பிரயாணங்களை திட்டமிடுறீங்க, வெளியூர் போகணும், இதற்கு உகந்த நாள்னு இந்த நாளை சொல்லலாம். வேலையில் ஏதாவது மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, ஒரு இன்டர்சேஞ்ச் உள்ளேயே ஏதாவது உங்களுக்கு வேணும்னு சொன்னால் அந்த விஷயங்கள், ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு சொன்னால் அதற்கான முயற்சி செய்கிறது, இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம். வீடு மாற்றணும்னு சொன்னாலும் கூட அதை பற்றி யோசித்து முடிவெடுத்து எங்கே போகணும், எந்த திசையை நோக்கி போகணும், எப்படிப்பட்ட ஒரு வீடை பார்க்கணும், இதையெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் தீர்மானம் பண்ணலாம். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமாக இருக்கும். கஷ்டம் உழைப்பு அதிகமாக இருக்கும், செலவு கூட ஆகும். ஆனால் என்ன நடக்கணுமோ அந்த வேலை நடந்துடும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நிதானமாக கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. முதலீடு செய்கிறது, நிறைய பணம் கையில் இருக்கிறது. பெரிய வேலைகளை செய்ய போகும்போது 1க்கு 2 முறை எல்லாத்தையும் செக் பண்ணி கவனமாக இருக்கிறது நல்லது. விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலமான நாள்னு சொல்லலாம். தாமதமாகும், வேலை அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும். ஆனாலும் இன்றைய பொறுப்புகளை நிறைவேற்ற முடியும். விருச்சிக ராசி அன்பர்கள், இந்த நாள் அனுகூலமான நாள்னு சொல்லலாம், லாபகரமான நாள்னு சொல்லலாம். உங்களுக்கும் அப்பாவுக்கும் கருத்தொற்றுமை உண்டாகும். கல்யாண விஷயமா, உங்களுடைய கல்யாண விஷயமா இருக்கலாம், அல்லது நீங்கள் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறது, வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, சொத்துக்கள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு, இதில் அப்பாவுக்கு உங்களுக்கும் கருத்து ஒத்து போகலைன்னா இன்றைக்கு 2 பேரும் ஒருமித்த கருத்தை எடுப்பது, ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து மனமாற்றம் கொள்வது, அல்லது விட்டு கொடுப்பது, அல்லது முயற்சித்து தான் பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கு சாத்தியம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நல்ல பலன் இன்றைய நாளில் உண்டாக போகிறது. அனுஷத்தில் பிறந்தவர்கள் உழைக்கணும், எதையும் நீங்களாக தான் உங்களுக்கு செய்து கொள்ளணும், யாரையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு முன்னேற்றம் காண போகிறீங்க. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்லாம் செய்யலாம். கல்விக்காக கடன் வேணும்னு சொன்னால், பிறர் உதவி செய்யணும்னு சொன்னால் அதெல்லாம் முயற்சிக்கலாம். பிஸ்னஸை டெவலப் பண்ணணும், அதுக்காக ஹோம் லோன், அந்த பிஸ்னஸ் லோன் வேணும்னு சொன்னால் அந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம். ஏற்கனவே பிஸ்னஸ் லோன் வாங்கி இருக்கீங்கன்னு சொன்னால் அதில் இன்னும் கொஞ்சம் கூட கிடைக்குமா, அல்லது அதை அடைச்சிட்டு புதுசாக பெரிய கடன் வாங்கலாமா, இப்படியாக சிந்திக்கலாம். அதாவது இது வந்து உங்களை நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய காலம். என்ன செஞ்சால் நீங்கள் டெவலப் ஆவீங்க, எதிர்காலம் உங்களுக்கு நல்லா இருக்கும், அப்படியாக நீங்கள் சிந்தித்து செயல்களை செய்யும்போது பலன் கிடைக்கும். மூல நட்சத்திரக்காரங்க இன்றைய நாளில் நிதானமாக இருக்கும். உங்களுக்கு வந்து தெரிந்த ஒரு செயலை செய்தாலும் கூட கண்ணும் கருத்துமாக செய்யணும். செஞ்சு முடிச்சுட்டு சரியாக செஞ்சுருக்குமான்னு பார்த்துக்கிறது நல்லது. பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான நாளாக இருக்கிறது. சுறுசுறுப்பு, உற்சாகம், சந்தோஷம், மன உறுதி, தைரியம், இதெல்லாம் இன்றைக்கு இருக்கும். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெரிந்த வேலைகளை செய்யலாம். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் கூட இருக்கக்கூடியவர்களை வளர்த்து விடக்கூடிய ஒரு யோகமானது இருக்கிறது. பிறருக்கு உதவி செய்கிறது, வழிகாட்டுறது, சொல்லி கொடுக்கறது, பிறரை கைட் பண்ணுறது, அப்படியாக நீங்கள் இந்த நாளில் இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வேலையாக இருக்குது, இதுதான் உங்களுடைய ப்ரொஃபஷன் சொன்னால் அதில் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது. மேலும் இன்றைய நாளில் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் குடும்ப நபர்களோடு குடும்பத்தோடு ஒன்று சேரக்கூடிய முயற்சியை செய்யலாம். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் விட்டு கொடுக்கறது மூலமாக நல்லது நடக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்க பெறுவீர்கள். அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமாக சந்தோஷமாக அமையப் போகிறது. கும்பராசி அன்பர்களே, 8ல் சந்திரன் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் இருக்கிறது. 6ஆம் அதிபதியாக சந்திரன் இருந்து 8ல் இருக்கிறதுனால யாரெல்லாம் இன்றைக்கு கடன் பற்றி ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க, கடன் வாங்க போகிறீங்க, கொடுக்க போகிறீங்க, வாங்கிய கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியை செய்ய போகிறீங்கன்னா அதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. சட்டுன்னு ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது. அடுத்து யாருக்கெல்லாம் வந்து ஒரு பகை, ஒரு பிரச்சனை, போட்டி இருக்கிறதோ அதில் இன்றைக்கு முடிந்த அளவிற்கு நிதானமாக இருக்கிறது நல்லது. அப்படியாக 6ஆம் அதிபதி சந்திரன் 6ஆம் இடம் சம்பந்தமான செயல்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் இன்றைக்கு கவனமாக நீங்கள் செய்யணும். புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கீங்கன்னா செட்டில் ஆகிற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக கவனமாக இருக்கிறது நல்லது. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில்
நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அதில் மட்டும்தான் உங்கள் கவனம் இருக்கிறது, வேறு எதை பற்றியும் உங்களுடைய சிந்தை போகலை அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் வேலையெல்லாம் நடக்கும். சதயத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு நிதானமாக இருக்கணும். அந்த ஆசை கட்டுக்குள்ளே இல்லாமல் பேராசையை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நாளில் பிரச்சனை இல்லை. புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு பணம் வருகிறதுன்னு சொன்னால் அதுக்கான சோர்ஸ் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இல்லை, புது சோர்ஸு. அப்படின்னும்போது அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதான்றதை மட்டும் நீங்கள் பார்க்குறது நல்லது. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கான சக்தி உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு வேலையை இந்த காலத்துக்குள்ளே முடிச்சாகணுன்ற டார்கெட் இருந்தால் அந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க. அதுபோல் உங்கள் மேலே அக்கறை எடுத்துக்கொண்டு உங்களுடைய உடற்பயிற்சி சம்பந்தமான உணவு கட்டுப்பாடு சம்பந்தமான விஷயங்கள்லாம் செய்யணுன்னா மிகச்சிறப்பாக முடிவெடுக்க முடியும். குழந்தைகள் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னா இன்றைக்கு தெளிவு பிறந்துடும். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பொன்னான நாள்னு சொல்லலாம். உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் கடுமையாக போராடி காரியங்களை சாதிப்பீங்க. ரேவதியில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும், முன்னேற்றம் ஏற்படும். இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம். நாளைக்கு அஷ்டமி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.